சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. என்ன மட்டுமே தியாகம் பண்ண சொல்றாங்க. எல்லா விஷயத்திலும் நான் மட்டுமே தியாகம் பண்ணிட்டே இருக்கேன். எல்லா விஷயமும் இப்போ என்னன்னா, இந்த தியாகம் பண்ண சொல்லி எல்லாருமே நம்மளை தியாகம் பண்ண தான் சொல்றாங்க. கடைசி என்னமா இருக்கு, இது என்ன தோணுது அப்படின்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச மாதிரி நான் லவ் பண்ற பொண்ணையே தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல வரான். அவன் லவ் பண்றானா. இந்த மாதிரி தியாகம் பண்றதுல நல்ல விஷயம் இருந்தாலும் இது நிறைய டிராபேக் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தியாகம் பண்ண நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இது ஒரு தவறான விஷயம். நம்ம ஓரளவுக்கு மேல தியாகம் பண்ணக்கூடாது. அப்ப தியாகத்துல எது சரி எது தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தியாகம் பண்றதுல வெளிவருவதற்கு மலர் மருந்துல நிறைய மருந்துகள் இருக்கு. அதுல இந்த எல்லம் சொல்லக்கூடிய மலர் மருந்து இருக்கு, சென்டாரின்னு ஒரு மருந்து இருக்கு, பைன் சொல்லக்கூடிய மருந்து இருக்கு, ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து இருக்கு. இருந்தாலும் நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த சென்டாரி ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க ரொம்ப பாவங்க. யார் எதை சொன்னாலும் அப்படியே யோசிக்காமலே செய்வாங்க. அந்த பொருளை எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க ரொம்ப பாவம். அப்ப இந்த மாதிரி எல்லாத்துலயும் தியாக உணர்வோடு இருக்காங்க பாத்தீங்களா, அது முட்டாள்தனம். ஏன்னா நம்ம தியாகம் பண்ண சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க அபகரிக்க தான் பாக்குறாங்க. அவங்க யாரும் தியாகிகள் கிடையாது. நம்ம தியாகம் பண்றோம், ஆனா அவங்க தியாகி கிடையாது. தியாகம் பண்ண சொல்ற யாருமே தியாகி கிடையாது. அந்த மாதிரி இந்த மாதிரி தியாகம் பண்றதுலேயே எது சரி எது தவறுன்னு சொல்லி ஒரு உணர்வுகள் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாடை கொடுப்பதற்கு இந்த சென்டாரின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.